வணக்கம். மீண்டும் ஒரு இசை நிகழ்ச்சியினூடாக புழுதி சமூக உரிமைகளுக்கான அமைப்பின் செயற்பாடல் பூல்ராஜுடன் மீண்டும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன். மிக்க நன்றி. இது உண்மையிலே இந்த ஊடகத்தினுடைய 2ஆம் கட்டமா இல்லை 3ஆம் கட்ட நிகழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறேன். முதல் கட்டமா இந்த ஊடகத்தினுடைய தேவை என்றதும் நடைமுறை அரசியல் சார்ந்து பேசுகிறதும் அதை பொதுமக்கள் மத்தியில கொண்டு போறதுக்குரிய ஒரு தேவையாகத்தான் எடுத்துக்கொண்டு வந்தது நிகழ்ச்சி. இந்த அடிப்படையில் உங்களுடைய புழுதி சமூக உரிமைகளுக்கான அமைப்பினுடைய சில செயற்பாடுகளும் அதனுடைய தொடக்க விஷயங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்துக்களால நாங்கள் இன்றைய சமகாலத்துக்கான தமிழ் அரசியல் தரப்புகளுடைய வகிவாகம் என்ன என்ற ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ச்சி பேசி முடிப்போம் நினைக்கிறேன். நன்றி. உங்களிடம் பேசுங்க. ஓகே, நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அல்லது மக்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலாவது இந்த புழுதி என்ற ஒரு அமைப்பு புழுதி என்ற ஒரு அமைப்பு அதாவது ஒரு சமூக உரிமைகளுக்கான ஒரு அமைப்பு என்றதுதான் அதுதான் ஒரு புழுதி என்ற ஒரு ஒரு அடைமொழியில அந்த சொல்லாடலாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். புழுதி சமூக உரிமைகளுக்கான அமைப்பு முக்கியமாக தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகள் என்றதை நாங்கள் அடிப்படையாக இனங்காண்றது உண்மையிலே ஒரு அரசியல் தளத்துல அரசியல் அதிகாரத்தில தான் மக்களுடைய இறைமையை இறைமையைத்தான் நாங்கள் அவருடைய அதிகாரமாக உரிமைகள் என்ற அடிப்படையில நாங்கள் இதை பார்க்கிறோம். முக்கியமாக நாங்கள் 5 விடயங்களை முக்கியமாக நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். ஒன்று அரசியல் தளத்துல தேசியம் என்ற தேச மக்கள் ஒரு தேசத்தை குறிக்கின்ற ஒரு அரசியல் கிட்டத்தட்ட 48களுக்கு பிறகு இலங்கை ஒரு 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 பன்முக கலாச்சாரம் பல்லின மக்களும் வாழ்ற ஒரு நிலப்பரப்பு என்ற அடிப்படையில நாங்கள் வடகிழக்குல தமிழர்கள் தங்களுடைய தாயகமாக தங்களுடைய நீண்டகால ஒரு வாழ்விடமாக இது வரலாற்று ரீதியாகவும் புவியியல் சார்பாகவும் தொடர்ச்சியாக இந்த தமிழ் மக்கள் இந்த நில பகுதிகளில் தொடர்ச்சியாக வாழ்றபடினால அந்த மக்களுடைய அதிகாரத்தை இறைமைய வெளிக்கொணர வேண்டிய அடிப்படையில தான் நாங்கள் அந்த மக்களுடைய அந்த மக்களை உள்ளடக்கின ஒரு அரசியலை ஒரு தேச அரசியலாக கட்டமைக்க வேண்டும் என்றதை நாங்கள் முதலாவதாக நாங்கள் கொள்கிறோம். 2வது மக்களுடைய பொருளாதாரம் உற்பத்தி சார்ந்து உற்பத்தி ஒன்று நிச்சயமாக இந்த மக்கள் உற்பத்தியில ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த நிலத்தில பெற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கையான முறையில பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதாரம் தான் இந்த தமிழ் மக்களை பொறுத்தவரையில இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பின்னான காலங்களிலும் கூட அந்த மக்கள் தங்களோட சொந்த கால்கள்ல சொந்த தலையீடுகள் ஊடாகத்தான் இந்த பொருளாதாரத்தை கட்டியமைச்சு கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு இயற்கை சார்ந்த பொருளாதாரத்தை தான் இது கொண்டிருக்குது இன்றைக்கு வரைக்கும். ஆனா அந்த பொருளாதாரம் மிகவும் தன்னிறைவான சுயாபாத்தியத்தோட அது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் எங்களுக்கு நாங்கள் கட்டமைக்க தேவைப்படுது. 3வது நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னா மக்களுடைய இயற்கை பாரம்பரியங்கள் மரபு வழிமுறைகள் தமிழ் மக்கள்கிட்ட கலாச்சாரம் அதாவது பண்பாடு என்ற வகையில தமிழ் சமூகத்தோட இருக்கிற அந்த விடயங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தக்க வைக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. மற்றது
சுற்றுப்புறல் சூழல் சார்ந்த வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை வருது. அது நஞ்சற்ற உணவு என்றது அதையும் உணவு பிரதானமாக நஞ்சல்லாத உணவு உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு 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 உணவு முறையிலையும் ஒரு மாற்றத்தை தொடர்ந்தும் நாங்கள் கொண்டு வர வேணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த 5 வகையான திட்டங்களை முன்வச்சு இந்த 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 கட்டுமானத்தை தமிழ் மக்களுடைய அரசியல் பின்புலமாக நாங்கள் இதை கொண்டிருக்கணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அடிப்படையா சில அம்சங்களை உள்ளடக்கி தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய செயற்பாடு மட்டங்கள் மத்தியில சில விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியா பேசலாம் நினைக்கிறேன். அந்த செயற்பாடு, அதன் வளர்த்த முறைகள், நடைமுறைகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்குள்ள பேசக்கூடிய இருக்கும் நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் பொதுவான ஒரு விஷயத்துல வாரேன். இன்றைக்கு சமகால தமிழ் அரசியல் கட்சிகளுடைய இன்றைய வகிவாகம் என்னவாக இருக்கிறது? காரணம், இன்றைக்கு இருக்கிற இந்த தளத்துல உள்ள ஒரு வெற்றிடம் மாதிரி ஒரு வட்டம் இருக்குது. இன்றைக்கு உள்ள பிரச்சனைகளை அவங்க சரியான முறையில கையாளுறதுக்கு தமிழ் தரப்புல எந்த விஷயத்துல அனத்திரமா இருக்கணும்ன்றதும் எந்த எத்தனைப்புட இருக்கணும்ன்றதை பார்க்கிற பட்சத்துலதான் இந்த கேள்வி வருகிறது. சமகாலத்தினுடைய தமிழ் அரசியலுடைய கட்சிகளுடைய வகிவாகம் என்னவாக இருக்கும் என்ற அந்த கேள்வி கூடான விடையை நாங்கள் விரிவாக பார்ப்போம். ஓகே, இதுல முதலாவது நான் இது ஒரு வரலாற்று தொடரோட இந்த விடயங்களை நாங்கள் ஆராயிறது நல்ல நினைக்கிறேன். முதலாவது ஆரம்ப நிகழ்வாக நாங்கள் தமிழ் அரசியல் இயக்கத்துல முதலாவது அரசியல் தேசிய அரசியல்ல தொடக்கமாயிருந்தது அருணாச்சலத்துடைய தொடக்கமாக இந்த அரசியல் இயக்கத்தை நாங்கள் முதலாவதாக பார்க்கலாம். பிறகு அதுதான் தமிழ் மக்களுடைய தனிய ஒரு அரசியல் கட்சியாக முதல் தொடக்கத்துல வருது. பிறகு பாத்தீங்கன்னா அதுல இருந்து பிளவுபட்ட அமைப்பா பிளவுபட்டு புதிய ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு முன்மொழிவாக தமிழரசு கட்சி ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக அல்லது அரசியல் ஒரு முன்னெடுப்பாக ஒரு அபிலாசையாக ஒரு சுயாட்சிய ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு அழகு வேணும் என்றதை முன்னிறுத்துகின்ற ஒரு அமைப்பு. அது 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 அந்த அமைப்பு ஆரம்பத்தில் ஒரு அரசியல் இயக்கமாக அது தொடங்கப்பட்டாலும் அது தேர்தல் ரீதியான வெற்றிகளுக்காக இந்த அரசியல் கோஷங்களை பயன்படுத்துறதுனால அது அந்த கோஷங்கள் பிறகு வலுவிழந்து போக செய்கிற ஒரு நிலைமையும், பிறகு அந்த அரசியல் இயக்கமானதும் கூட தன்னுடைய பாத்திரத்தை சரியாக செய்ய முடியாமல் அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதாவது ஒரு தேர்தல் அரசியல் இயக்கமாகவே தன்னை மாற்றிக்கொண்டது. அப்ப அந்த மாற்றத்தை எதிர்கொண்ட காலங்கள்ல தான் இந்த தமிழ் இயக்கங்கள் ஒரு 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 அடுத்த தீர்வாக, அடுத்த ஒரு மாற்றாக அது ஒரு ஆயுத போராட்டமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்தை வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடுகள் அது உருவாகுது. அதுல விடுதலை புலிகள் ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பாக மாற்றம் கொண்டது ஏற்கனவே இருந்த இந்த அரசியல் முரண்பாடுகள் மிக காரணமாக இருந்தது. அது உள் முரண்பாடுகள், வெளியிலிருந்து வந்த முரண்பாடுகளை விட தமிழ் சமூகத்தில உள் முரண்பாடுகள் ஒரு வீரியமாக மாற்றப்பட்டு பிறகு அது பகை முரண்பாடுகளாக தன்னை ஆளுக்காள் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, தன்னை அழித்தொழிக்கிற அளவுக்கு அது வீரியம் பெற்றதுனால அதை முன்கையெடுத்தது விடுதலை புலிகள் அதை அழித்தொழிப்பு செய்ய தொடங்குறதுனால அது மட்டுமே தனித்து ஒரு அமைப்பாக ஒரு தேசிய இயக்கமாக வளர்றதுக்கான ஒரு சூழல் உருவாகுது. அது தவிர்க்க முடியாத ஒரு 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 எழுச்சியாக அது வளர்ச்சியாகவும் ஒரு மாற்றமாகவும் அது மாறுது. ஆனாலும் அந்த விளைவுகள், அதுக்கான பின்விளைவுகள் பல அமைப்புகளையும் அது உள்வாங்க முடியாத, இல்லாட்டி பல கூறுகளையும் அது உள்வாங்க மறுத்ததுனால, அது ஜனநாயக மறுப்பா இருக்கலாம் அல்லது ஒரு போராட்டத்தை ஐக்கிய முன்னணி என்ற அந்த பொது உடன்பாடுகளை எட்ட முடியாம போனதனுடைய விளைவு தன்மையா இருக்கலாம். அதனாலதான்
இந்த போராட்டத்தினுடைய அழிவையும் கூட அது சந்திக்கிறதுக்கு அது காரணமாக மாறுது. அது பற்றிய ஆய்வுகள் வந்து நாங்கள் இனி வரும் காலங்களில் அதை செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது, தமிழ் சமூகமா செய்ய வேண்டி இருக்குது. ஆனாலும் போராட்டத்தினுடைய அழிவுக்கு பின்னாடி, அதனுடைய தோல்விக்கு பின்னாடி அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஆயுத இயக்கங்களாயிருந்த அமைப்புகள், அது அரசு நிலப்பாடு எடுத்தவர்களாகவும் இருக்கலாம், அல்லது விடுதலை புலிகளுடைய அரசியலை பின்தொடர்ந்தவர்களாகவும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கலாம், அல்லது மக்களுடைய தேவைக்காக ஒரு வேற வழி இல்லைன்ற அந்த தெரிவை ஏற்றுக்கொண்ட பல தரப்புகள் இருக்கலாம். அவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்து பரிணமிச்சது வந்து அன்றைய காலத்துல ஒரு தேவையாக இருந்தது. ஆனால் அந்த தேவையை வந்து பல தளங்களையும், அதாவது கிராம தளங்கள் இருந்து அது ஒரு அமைப்பாக்கம் செய்ய வேண்டும் என்ற நிலப்பாடுகள் வந்து ஆரம்ப காலங்கள் அது வந்து அந்த அந்த அதை கட்டமைப்புக்குள்ள அது வந்து என்ன தோன்றி இருந்தாலும் கூட பிறகு நாளடைவில் அது வந்து ஒரு கட்சி அரசியல், கட்சியை பலப்படுத்துற, கட்சியினுடைய முதன்மையை வந்து ஊக்கப்படுத்துற, உறுதிப்படுத்துகின்ற நிலைப்பாடுகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுனால இந்த கட்சிகளுக்கு இடையில ஒரு முரண்பாடாகவும் அது மாறி, அது பிறகு அந்த உடைவுகளை ஒவ்வொரு அமைப்புகளும் அந்த அமைப்பை விட்டு வெளியேறி பிறகு தனியாக தமிழிசு கட்சியை மீண்டும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் பலம் பொருந்தியதாகவும் என்று தன்னை கருதக்கூடியதாக. ஆனால் உண்மையில அப்படி அந்த 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 மாதிரியான இன்றைக்கு கூட அது ஒரு தனி கட்சி என்றோ தனி பெரும்பான்மை என்றது கூட இன்றைக்கு கூட அதை அப்படித்தான் பெருமையாக பேசிக்கொண்டார்கள். ஆனா உண்மையில வந்து அந்த அந்த கட்சி சிதைவடைஞ்சிருக்குது. அந்த அந்த அரசியல் தமிழ் அரசியல் இயக்கமே ஒரு கூட்டு முயற்சிகளுக்கூடாகவும் சிதைவடைஞ்சிருக்குது. தனித்துவமாக தன்னை கட்டமைக்கிற என்ற அந்த கட்டமைப்புலையும் கூட அது சிதைவடைஞ்சிருக்கு. இன்றைக்கு நீதிமன்ற வாசல்படிகளை நோக்கி அந்த அமைப்பு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா வச்சு பார்க்கும் பொழுது அந்த அமைப்புக்கும் இனியும் ஒரு 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 நீண்ட கால அடிப்படையில தன்னை மீள கட்டமைச்சு கொண்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு இல்லைன்றதான் தெரிய வருது. ஆகவே இன்றைய சூழல்ல வந்து தமிழ் அரசியல் இயக்கங்களுடைய எல்லா கட்டமைப்பு செயல்முறைகளும் வந்து சிதைஞ்சிருக்குது, அழிவடைஞ்சிருக்குன்றது நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய அரசியல், தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த, இறமை சார்ந்த அபிலாசைகள் எதுவுமே வந்து விட்டு ஒதுங்கப்படவில்லை, அது துறந்து போகவும் படலை. அது தொடர்ந்தும் அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு, தொடர்ந்தும் அது அதனுடைய வீரியம் வந்து தொடர்ந்தும் இருக்குது. ஆனா அதை முன்னெடுத்த தரப்பா இருக்கக்கூடியவர்கள் தவறான அணுகுமுறைகள், தவறான வழிமுறைகள், அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு கோட்பாட்டு ரீதியான புரிதல்கள் இல்லாதனால அது ஒரு அரசியலை கையாளுகின்ற தற்காலிக நகர்வுகளை செயல்படுத்துகின்ற சாதுரியங்கள் என்ற போர்வையில, தந்திரோபாயம் என்ற போர்வையில அந்த அமைப்பு முழுவதுமே வந்து அரசியல் ரீதியான கொள்கைகளுக்கு மாறாக தனியான ஒரு நகர்வை நோக்கிய செயல்பாட்டுக்கு வந்த தன்னை முதன்மைப்படுத்துவதன் ஊடாக அந்த அமைப்புகள் இந்த சிதைவை நோக்கி சந்திச்சிருக்கு நான் பார்க்கிறேன். உண்மையில இப்ப அதாவது இன்றைக்கு தமிழ் தரப்புக்குரிய ஒரு அரசியல் கட்சிகள், அதுக்குரிய வழிமுறைகளை வச்சுக்குரிய கட்சிகள் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம், அப்படித்தானே? காரணம், இன்றைக்கு இருக்கிற இந்த கட்டமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய பிரிவுகள், இவருடைய அடிப்படையான முரண்பாடுகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த 2009க்கு பிற்பாடு கடந்த இந்த 16 வருட காலத்துக்குள்ள எந்த விதமான ஒரு அடிப்படையான கட்டமைப்புகளை கொண்டிராத கட்சிகளாக ஒரு லேபிளை சுமந்து கொண்டிருக்கிற கட்சிகளாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுகளாலே நான் கேள்விகளை கேட்கிறேன். அது எந்த விதத்தில் அது மாற்றி அமைக்கப்படுமா, இல்லைன்னா அதை மீறிய வளர்ச்சி தேவையானது, அதை மீறிய ஒரு கட்டமைப்பை, அதை மீறிய ஒரு வளர்ச்சி போக்க தமிழ் சமூகம் எப்படி எதிர்கொள்ள வேணும், இல்லை எப்படி கோவணும் என்ற ஒரு விஷயத்தையும் இருக்கா பேசலாம் நினைக்கிறேன். இதுல ரெண்டு போக்குகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். முதலாவது போக்கு ஒரு மென்போக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. அது தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ், அது போன்ற அமைப்புகள் வந்து ஒரு மென்போக்கான ஒரு தரப்பாக வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள தன்னை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு அடிப்படையை கொண்டிருக்கு. இன்னொன்று
இயக்க அரசியலுக்கு ஊடாக ஒரு ஜனநாயக பரப்புகளை வந்து வழிபடுத்துறதுக்கான சில புதிய மார்க்கங்கள் வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நினைப்புகள்ல வந்து களங்கள்ல இறங்கின அமைப்புகள் என்று நாங்க 2 அடையாளம் காணலாம். அதுல இந்த 2வது அடையாளத்துல ஈரோஸ் இபிஆர்ல புளோட் போன்ற அமைப்புகளை நாங்கள் இதுல வந்து ஒரு அரசியல் ரீதியாக NLFT போன்ற அமைப்புகள் வந்து இதுல ஒரு அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்புகள் கொண்ட அமைப்புகளாகத்தான் முதல் தோற்றம் பெற்றது. அது தனக்குள்ள இடதுசாரித்துவ அரசியல் இருக்கிறது என்றதும், ஜனநாயக ரீதியாக அரசியல், வெகுஜன தளத்திலான மக்கள் அணி திரட்டி மக்கள் பங்களிப்புகளோட அரசியலை முன்னெடுக்கிறது என்ற மாதிரியான சிந்தனைகள் வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்தது. ஆனால் அது 90களோட அதனுடைய எல்லா வகையான முயற்சிகளும், அது எல்லா வகையான அது கட்டின பிம்பங்களும் வந்து உடவை நோக்கி போறது வந்து 90களோட அது முடிவுக்கு வருது. அப்ப அதுக்கு பிறகுதான் வந்து விடுதலை புலிகளால வந்து எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைக்கப்பட்ட அந்த கட்டமைப்புக்குள்ள எந்த சிந்தனைகள் எதுவுமே அங்கு இருக்கல. எந்த ஜனநாயக பரப்புகளோடையும் அது பார்க்கல. விடுதலை புலிகளுக்கு அன்றைய சமாதான காலங்கள்ல தமிழ் இயக்கங்களுடைய அந்த ஆதரவு தளம் விடுதலைக்கு தன்னுடைய தேவைக்கு வேணும் என்ற அடிப்படையில தான் அந்த தமிழரசு கட்சியினுடைய எல்லாரையும் இணைச்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கொண்டு வந்தது. அப்ப அந்த கட்டத்துல வந்து அவங்க எல்லாரும் இணைக்கப்பட்டது ஒரு தற்காலிக இணைவே தவிர அது ஒரு வளர்ச்சி போக்குல அது ஒரு அமைப்பு ஒரு முன்னிறுத்தி அது வந்து கட்டமைக்கப்பட இல்லை. கூட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அது எல்லாரையுமே எல்லா பலங்களை எல்லா தேவையும் இருக்கு, எல்லாரையும் இணைக்கணும்ன்றதுக்காக அது ஒரு கூட்டாக கொண்டு வரப்பட்ட ஒரு இணைவை தவிர அது ஒரு அரசியல் தளத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டதில்லை. ஒரு சரியான கட்டமைப்புகளாலும் சரியான கருத்தியலுக்களாலும் அது கட்டமைக்கப்படாத ஒரு அமைப்பு. ஆமா, அதனால அது வந்து அதுவும் ஒரு சிதைவை நோக்கி போறதுக்கும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில பழைய காலங்களை நாங்கள் மறந்து அதுகளெல்லாம் காலவதியாக போனதென்ற அடிப்படையில் அது வந்து இடதுசாரித்துவமா இருக்கட்டும், பழமைவாத அரசியல் தன்மைகளா இருக்கட்டும், அல்லது அங்கங்க பேசப்பட்ட ஜனநாயக குரல்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதை வந்து நாங்கள் அதை வந்து விட்டொதுக்கிட்டு அதிலிருந்து எதையுமே மீள திரும்ப கற்றுக்கொள்ளக்கூடிய, திரும்ப உருவாக்கக்கூடிய எந்த முகாந்திரங்களும் அதிலிருந்து இல்லைன்றது நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும். ஏனென்றா பல அமைப்புகளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து இந்த இருக்கக்கூடிய அரசியல் நீரோட்டத்துல பாராளுமன்ற அரசியலை வந்து பிரதிநிதிகளாக தங்களை பிரதித்துவப்படுத்துற அரசியலை தவிர்த்து வேற எதுவுமே அவங்களால முன்னிறுத்த முடியாத, அதாவது கொள்கை ரீதியாகவோ அல்லது வேறு கோட்பாட்டு விவாதங்களிலேயோ அவங்க எதிலையுமே வந்து பங்கேற்பாளர்களாக இதுவரைக்கும் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சூழல் வந்து இல்லை. ஆகவே அவங்க பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துறதுக்கான உரையாடல்களுக்கு மட்டுமே அவங்க வந்து பழக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு சூழல் தான் இப்ப இருக்குது நம்மளுடைய சூழல்ல. ஆகவே இந்த தேசிய அரசியலை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுன்றது வந்து இப்ப இருக்கக்கூடிய எந்த அரசியல் இயக்கங்களுமே வந்து அதுக்கு வந்து முறையான ஒரு தரப்பாக வந்து நாங்கள் பார்க்க முடியாது. அவர்கள் எல்லாருமே அது வந்து காலம் கடந்த ஒன்றோட அவங்க ஓடிக்கொண்டிருக்கிற ஆட்கள் என்று நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இது ஒரு புதிய நிலைமைகள்ல புதிய உலக சூழல்கள், இங்க இருக்கக்கூடிய இந்திய, அமெரிக்க, சீன தந்திரோபாயங்கள், இராணுவ வலு சேர்க்கிற விஷயங்கள், அணி சேர்க்கைகள், மற்றது பொருளாதார மாற்றங்கள், அது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கூட்டு மொத்தமா இலங்கையும் ஒரு உலகத்தோட தொடர்பட்ட ஒரு அமைவிடமா இருக்கிறபடினால, ஒரு அரசியல் கொண்டிருக்கிறபடினால ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடிய புதிய சிந்தனைகளும் புதிய தலைமைத்துவங்களும் வந்து உருவாக வேண்டிய ஒரு சூழல் வந்து தான் தமிழ் சூழலுக்கு மாத்திரமில்லை, இலங்கையினுடைய அரசியல் சூழலுக்கும் அது மாதிரியான ஒரு தேவைதான் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது உண்மையில வந்து இப்ப அடிப்படையில மக்கள் மத்தியில
அதாவது கீழே இறங்கி வேலை செய்கிற ஒரு தன்மை, மக்கள் மத்தியில் 2009க்கு பிற்பாடு வந்த விஷயங்களை கொண்டு சென்றது, சில கருத்துக்களை கொண்டு சென்ற விஷயங்கள், நடைமுறை சார்ந்த விஷயங்களை கொண்டு சென்ற அத்தனை விஷயங்களும் இப்ப இருக்கிற கட்சிகள் அத்தனையும் தோல்வி அடைஞ்சிருக்கின்றன. அவர்களுக்குரிய அந்த 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 தகுதியும் அதற்குரிய செயற்பாடுகளும் அந்த தன்மையும் இல்லை என்றதும் மீளாவுக்கு உட்படுத்தப்படாமலே தொடர்ந்தும் ஒரு விதமான ஒரு ஏஜெண்டுகள் மாதிரி அல்லது ஒரு விதமான தங்களுக்குள்ள தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கும் தேர்தல் அரசியலுக்கு உரிய ஒரு கட்டமைப்பா இருக்கிறதான் நீங்க இப்ப சொல்லி கொண்டீர்கள். இப்ப இதுல இருந்து அடுத்த கட்டமான ஒரு விஷயங்களை எப்படி முன்னகர்த்தலாம், இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கலாம் என்ற கட்டத்தோட நாங்கள் இந்த கேள்வியை பிடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். பாய். ஓகே, என்னை பொறுத்தவரையில இந்த புதிய அரசியல் மாற்றங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக வந்து உலகத்துல வந்து நான் நினைக்கிறேன் இந்த இந்த மார்க்சிய சிந்தனைகளுக்கூடாக இந்த சோசியலிச நாடுகள் அல்லது கம்யூனிச ஆட்சி அதிகாரங்கள் வந்து பல நாடுகளையும் வந்து மிக பெரும் பாய்ச்சல நடத்தி கொண்ட கடந்த காலங்களை நாங்கள் பார்த்திருப்போம். அதுக்கு பிறகு வந்து ஏற்பட்ட மாற்றங்களால வந்து அந்த அந்த கட்டமைப்புகள் மிகவும் சிதைவடைஞ்ச ஒரு நிலைமையில இலங்கை வந்து உலகம் முழுக்கவே ஒரு 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 துருவ அரசியல் நிலைகளுக்கு தான் தள்ளப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கு அமெரிக்க அரசு என்ற ஒரு துருவமாகவும், ரஷ்யா ஒரு துருவமாகவும், அல்லது ரஷ்யா சீன நாடுகளுக்கு இடையிலான ஒரு இணக்கத்தின் ஊடாக அது இரண்டுமே வந்து இன்னொரு வகையான ஒரு துருவமாகவும் மாற்றமடைகிற ஒரு சூழல் வருது. இப்ப இனிவரும் காலங்கள்ல ஐரோப்பிய யூனியன் என்ற கட்டமைப்புகள் கூட தன்னுடைய வலுவை இழந்து அது ஒன்று சீன சார்பாக ஒன்று ரஷ்ய சார்பாக போகணும், இல்லைன்னா அமெரிக்க சார்புக்குள்ள வந்து தன்னை வந்து முழுமையாக மூழ்கடிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் அங்கேயும் வருது. அதே போல ஏசியாவில் இருக்கக்கூடிய இந்த வளம் கொண்ட நாடுகள் கூட, எண்ணெய் வளம் அது போன்ற வளம் கொண்ட நாடுகள் கூட இந்த மாதிரியான முகாமுகளுக்குள்ள வந்து தன்னை பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும், இல்லாட்டி அந்த பக்கம் சாஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஒன்று உருவாகுது. அப்ப சில நாடுகள் இதுல காணாமல் போற நிலைமைகள் கூட வந்து உருவாகிற ஒரு இதுக்குத்தான் இப்ப நாம அப்படியான நிலைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய சூழல், எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல், இலங்கையினுடைய அரசியல் சூழலை கூட்டுமொத்தமாக நாங்கள் இலங்கையினுடைய தீவினுடைய வகிபாகத்தை நாங்கள் எப்படி தக்க வச்சு கொள்றது, எப்படி முழுவதையும் பாதுகாத்து கொள்றதுன்றதுல கவனங்களை வந்து நாங்கள் குவிக்க வேண்டி இருக்குது. ஏனென்றா முதல் ஆரம்ப காலங்கள்ல தேசத்தினுடைய பிரச்சனையாக மட்டும்தான் நாங்கள் பார்த்த ஒரு பார்வை ஒன்று இருந்தது. ஆனா இன்றைக்கு இலங்கைய கூட முழுமையாக வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு இடத்துல இருக்கிறபடினால இது வந்து எல்லா வகையான முகாம பிரதித்துவப்படுத்துறவங்களுக்கும் இலங்கை ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறபடினால அந்த அவங்களுடைய இராணுவ சமநிலைக்கு வந்து இலங்கையும் ஆட்பட வேண்டிய ஒரு சூழல் என்று இருக்கிறபடினால நாங்கள் கூட்டுமொத்தமாகவே ஒரு அழிவை நோக்கிய ஒரு தேசமாக இந்த இலங்கை என்றது வந்து ஒரு நாடு என்றது மாறுறதுக்கான சூழல் ஒன்று உருவாகி கொண்டு இருக்குது. இப்ப கடந்த காலத்துல இதை சரியாக கணிக்க முடியாத, இதை சரியாக நேர்த்தி பண்ண முடியாத அரசாட்சி செய்தவங்க எல்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அப்ப புதிய அரசிட்ட இந்த மக்கள் எதிர்பார்க்கிறது வந்து இதை பாதுகாத்து இது ஒரு முக்கிய ஒரு நல்ல ஒரு வழித்தடத்துக்கு இந்த நாட்டை கொண்டு போகணும்ன்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் புதிய ஆட்சியாளர்களா வர்றவங்களும் கூட இந்த நிலைமையை புரிஞ்சு கொண்டு இந்த நாட்டை என்ன வகையாக இந்த குழப்பம், இந்த பிரச்சனைகள் இல்லாம இந்த சமூகத்தினுடைய தேச அல்லது அந்த சமூகத்தினுடைய கலாச்சாரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டு திறமை கொண்ட ஒரு நாடாக மாற்றி அமைக்கிறதுல வந்து பங்காற்ற வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. அது தவறவிடப்படுமா இருந்தால் இந்த தேசமும் ஒரு பாரிய நெருக்கடிக்குள்ள தள்ளப்படுற சூழல் தான் இருக்குது. இந்த கணிப்பை எல்லாம் நாங்களும் கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிற, நாங்களும் இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற இனக்குடி மக்கள், இந்த இனக்குடி மக்கள் இந்த தேசத்துல இலங்கை தேசத்தினுடைய ஒரு பாகமா இருக்கிறோம். நாங்கள் சேர்ந்துதான் இந்த தேசம் முழுமையாகினது, நாங்கள் ஒரு பகுதியாக இருக்கிறோம்.
அப்ப அந்த இலங்கையினுடைய பாதுகாப்பையும் இலங்கையினுடைய மக்களுடைய இறமையும் வந்து சுபிட்சமான முறையில செயல்படுறதா இருந்தால் இந்த மக்களுடைய இறமையிலையும் மிக அவங்களுடைய அபிலாசைகளும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே இது ஒரு புதிய எண்ணங்களையும் புதிய கருத்துருவாக்கங்களையும் உள்வாங்கி அதுக்கான புதிய தலைமுறைகள் புதிய அரசியல் தடங்களை தொடங்க வேண்டிய, அதுக்கான விவாதங்கள், அதுக்கான உரையாடல்களை செய்ய வேண்டிய, அதுக்கான புதிய கட்டமைப்புகளை பரிச்சாத்தமா செய்து பார்க்கிற இது மாதிரியான முயற்சிகள் தொடக்கங்கள்ல தேவைதான் இன்றைய காலத்துல வந்து தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. எதையுமே நிச்சயமாக்கப்பட்ட ஒரு வடிவத்தை நாங்களே எதையுமே இப்ப எடுத்து கூற முடியாத சூழல் இருக்குது. எதையெல்லாம் நாங்கள் சாத்தியமான வழிமுறைகள் எதெல்லாம் இருக்குதோ அந்தந்த சாத்திய வழிமுறைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு முறையாக என்னென்ன கட்டமைப்புகளை கொண்டு வர முடியுமோ, அது அரசாட்சியா இருக்கலாம், அல்லது சமூகங்களை ஒருங்கிணைக்கிறதா இருக்கலாம், அல்லது தேசத்தை கட்டமைக்கிறதா இருக்கலாம். அது எல்லாமே வந்து அதுக்கான எல்லா வழிவகைகளும் வசதிகளும் வந்து இந்த மாதிரியான உரையாடலுக்கு கூடாக தொடங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்றதை நாங்கள் நம்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கே தவிர மற்றபடி இதுக்கு எந்த தீர்வுக்கும் எந்த வகையான வழிமுறையும் சாத்தியம் இல்லை. என்றால் ஒரு நிலையான சாத்தியங்கள் இல்லை, தற்காலிக சாத்தியங்கள் தான் நீண்ட காலத்துல நிரந்தரமான சாத்தியங்களை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும் என்றால் நான் நம்புறேன். நிச்சயமா. அதாவது இன்றைக்கு இருக்கிற தமிழ் தரப்பு அரசியல் கட்சிகளும் சரி, தமிழ் தரப்புகளும் சரி, இன்றைக்குரிய நடைமுறை அரசியலை பேசவில்லை, அவர்கள் அந்த விஷயங்களை தொட்டு நடைமுறை செய்யவில்லை என்ற கருத்துக்களோட நீங்கள் முடிக்கிறீர்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். காரணம், இதுவரையில உள்ள கட்சிகள் 2009 பிற்பாடு வந்த நீண்ட இடைவெளியில் மக்களை அவர்கள் சரியான முறையில் அரசியல் மயப்படுத்தாமல் விட்டதுன்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மையாக ஒரு பெரிய விஷயம். மக்களை அரசியல் மயப்படுத்துறன்றதும் மக்களை அந்த அரசியல் விஷயங்களை சரியான முறையில் கொண்டு போறன்ற விஷயத்திலையும் அவர்கள் எதுவுமே செய்யாத பட்சத்தில் ஒரு விதமான ஏஜெண்டுகளாக இல்லது ஒரு விதமான ஒரு மேல்தட்டு அரசியலை மட்டும் செய்கிற ஒரு தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற கருத்துக்களோடு தான் நான் முடிவிட்டுக் கொண்டு வருகிறேன். மேற்கொண்டு நீங்கள் இதுல சொல்றதை விட நாங்கள் முடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். இதுல உங்களுடைய கருத்து தொகுப்பா ஒரு கருத்து சொல்லிக்கிறாங்க, நான் முடிச்சு கொள்ளலாம். ஓகே, இதுல குறிப்பா வந்து மக்கள் மிக தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். அதாவது இதுல சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள், தமிழ் மக்கள் எல்லா இன மக்களும் வந்து இலங்கை தீவில வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதே போல பலதரப்பட்ட அபிலாசைகள் இருக்குது. அது ஒவ்வொருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் அதை பங்கிட்டு கொள்ளவும் அதுக்கான அங்கீகாரங்களை பெற்றுக்கொள்ளவும் தான் இந்த வழிவகைகள் வந்து சாத்தியமானது. அப்ப அந்த வகையில மக்களுடைய தீர்மானங்கள், மக்களுடைய முடிவுகள் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு காலகட்டங்களையும் மக்கள் தங்களுக்கான மாற்றங்களை வந்து அரசியல் மாற்றங்களை அவங்க விரும்புறாங்க. அது போல தலைமைகளையும் அவங்க மாற்றி அமைச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அது மாற்றம் இல்லைன்னு சொல்லல. எவ்வளவு பெரிய ஜாம்பான்களா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை கூட அவங்க துச்சமென தூக்கி எறிஞ்சி புதிய அரசியல தடங்களை நோக்கி போயிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார விடயங்களையும் அவங்களுடைய தேவைகளை அடிப்படையில வச்சு பார்க்கும் பொழுது அவங்க உண்மையிலேயே ஒரு சரியான தெளிவான ஒரு நிலப்பாடில் இருக்கிறது தெரிய வருது. ஆனால் இத முன்கொண்டு போற அரசியல் தலைமைகளா இருக்கிறவங்க தான் வந்து போலியான தேசியங்களையும், போலியான மார்க்சிசத்தையும், போலியான இடதுசாரித்துவத்தையும், போலியான ஜனநாயகத்தையும் பின்பற்றுவர்களாக வந்து அவங்கள்தான் உண்மையில இருக்கிறதுனால தான் இந்த குழப்பம் வந்து மக்களுக்கும் அரசியல் தலைமைகளுக்குமான ஒரு முரண்பாடாக இது மாற்றமடையுது. உண்மையிலேயே மக்களை வந்து சரியான வழியில வளப்படுத்த முடியும்னு சொன்னா தலைமைகளால நிச்சயமாக அதை முன்னிறுத்தி அது சம்பந்தமான உரையாடல்களை, அது சம்பந்தமான கட்டமைப்புகளை, அது சம்பந்தமான அரசியல் ஓட்டங்களை வந்து முன்னிறுத்துறதுல வந்து முன்னிக்குமா இருந்தாங்க. சகலரும் வந்து ஒத்துழைச்சி எல்லா வகையான முறையிலையும் ஆளுக்கால் பரஸ்பரம் முன்னோக்கி போறதுக்கு வந்து எல்லாராலையும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் இதுல வெளிப்படுத்துறேன். நன்றி. முக்கியமாக 2 விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். நான் குறுகிய நேர காணொலியிலாகவே நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம். காரணம், மக்களுக்கு போய் சேர வேணும் என்ற விஷயத்துல நடைமுறை சார்ந்த கருத்துக்கள் சம்பந்தமாகத்தான் இந்த திசை என்ற ஒரு யூடியூப்பை நாங்கள் தொடங்கி வச்சிருக்கிறோம். இதுல
தொடர்ச்சி வந்து நிச்சயமா மக்கள் மத்தியில் மிக எளிமையான கருத்துக்களையும் மிக நேர்த்தியான நடைமுறை சார்ந்த விஷயங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு உரிய முயற்சியாகவே நான் இதை பார்க்குறேன். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. இந்த இடைவெளி அரசியல்ல நிறையவே விஷயங்கள் பேசப்படுகிறது, நிறையவே விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒன்றும் நடைமுறை சார்ந்த, அதாவது எந்த கருத்தா இருந்தாலும் சரி, அது நடைமுறையை தொடாத பட்சத்தில் அது கருத்தியல் முழுக்க மத கருத்துக்களாக பார்த்து கொள்ளலாம். காரணம், நடைமுறை இல்லாத கருத்துக்கள் நிறையவே நாங்கள் வச்சிருக்கிறோம். நிறையவான அனுபவ கொப்பளிப்புகள் எங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. அப்போ இதொன்றும் நடைமுறை சார்ந்த விஷயத்தை கொண்டு போகல என்ற அடிப்படையில் தான் நான் இந்த யூடியூப்பை தொடங்குறோம். இன்றைக்கு உங்களுடைய இந்த கேள்விக்குரிய பதில்களில் தொடர்ச்சி இருக்கும் நினைக்கிறேன். இதோடு நாங்கள் இதை முடிச்சு கொண்டு அடுத்த முறைக்கான தலையங்கத்துக்களாக நாங்கள் திரும்பவும் தொடரலாம் நிச்சயம் கொண்டு வருகிறோம். போல் உங்களுடன் என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி. 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 வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி.